பேர்ட்ஸுக்கு சேவலுக்குலாம் ஏகப்பட்ட மெஷர்ஸ் பார்த்துருக்கோங்க. 1 இன்ச்சு, 1க்கு 1.25, அரை இன்ச்சு, 15 mm எல்லாமே நம்ம பார்த்துருக்கோங்க. ஆனால் நாய்களுக்கு கூண்டடிக்கிறதுக்குனே ஒரு ஸ்பெஷல் மெஷ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நம்ம முன்னாடி பதிவில் பார்த்தீங்கன்னா 3 கார 6 கார வெல்டு மெஷ் பற்றி பார்த்துருந்தோம். பேர்ட்ஸ் கேஜ், சைனா கேஜ் செட்டப்பில் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாய் கூண்டுகளுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணுறதுக்காக ஒரு மெஷ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது 3 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கேப்பும் 2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு கேப்பும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக எல்லாமே 1க்கு 1 வெல்டு மெஷ் இல்லை 1.25க்கு 1.25 வெல்டு மெஷ் அதிகம் பார்ப்பீங்க, இல்லை 2க்கு 2 பார்ப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3க்கு 1 அப்படின்னு சொல்லி 3 இன்ச்சு லென்த்துங்க, இப்படி 1 இன்ச் அகலத்தில் வருங்க. ஸோ இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு 1 இன்ச் ஆகட்டும், இல்லை 2 இன்ச்சுக்கு 1 இன்ச் ஆகட்டும், இந்த மாதிரி போடும்போது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங்ஸ் வந்து கம்மியாகுங்க. ஸோ நீங்கள் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சில் வந்து வெல்டு மெஷ் வாங்கி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக வருங்க. ஸோ அதில் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக இந்த மெஷ் யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஏன்னா நாய்களுக்குலாம் யூஸ் பண்ண பெரிய நாய்களுக்குலாம் நம்ம பண்ணும்போதுங்க நமக்கு வந்து 1 இன்ச் இருக்கும்னு எந்த அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கேப் பெருசாக இருந்தாலே பிரச்சனை. சில பேர் 2 இன்ச்செல்லாம் போடுவாங்க. ஸோ அது 2 இன்ச் போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், காலெல்லாம் உள்ள விட்டுருன்னு ஒரு ஃபீல் இருக்குங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மெஷ் வாங்கினோம்னா நமக்கு வந்து அது லுக்காகவும் நல்லா இருக்குங்க, நமக்கு பட்ஜெட் வைஸ் கம்மி பண்ணி கொடுக்குங்க. அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மெஷ் போறோம்னா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது சேவல் வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியுங்க. மெஷ் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா உள்ளுக்கிற சேவல் வந்து பெருசாக தெரியாதுங்க. அது சேவல் விற்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக சொல்லுவாங்க, மெஷ் ரொம்ப குட்டியாக விட உள்ளுக்கிற சேவல் வந்து குட்டியாக்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, சேவல் தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் அதே தான் நாய்களுக்குங்க. சில பேருக்கு வந்து நாய் வந்து நம்ம உள்ளுக்கிற நல்லா பெருசாக தெரியும், அந்த மாதிரி அது கண் பார்வையில் தெரிய மாட்டேது, குட்டி குட்டி மெஷ் போட்டால் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மெஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ஃபீல் ஆகும், அதுக்கு வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரீனஸோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ஸோ இந்த மெஷ் பார்த்தீங்கன்னா 2.5 mm நம்ம கிட்ட திக்னஸ் அவைலபிள் இருக்குதுங்க. அகைன் ஸ்டாரில் 3 mm பண்ணுறாங்க. இந்த 2க்கு 1 MS வெல்டு மெஷ்ல பார்த்தீங்கன்னா 3 mm நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இது மாதிரி நாய் கூண்டுகளுக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக பயன்படுத்த முடியுங்க. ஸோ இது வந்து வெறும் நாய்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சேவலுக்குமே ரிங் அடிக்கிறதுக்குமே இந்த மெஷ் யூஸ் பண்ணி தாராளமாக பண்ணலாங்க. ஸோ எல்லா மெஷியும் எல்லா விதத்துக்கும் நம்மளால தாராளமாக பயன்படுத்த முடியுங்க. ஸோ அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் தாராளமாக சேவலுக்காக பயன்படுத்தலாம், இதை வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ்க்காக வந்து கண்டிப்பாக பயன்படுத்த முடியாதுங்க. இந்த மெஷ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 3 அடி 4 அடி 5 அடியில் அவைலபிள் சைஸஸ் இருக்குதுங்க. ஒரு ரோல் வந்து 50 அடி லென்த் வருங்க. இது நம்ம கிலோ பேசிஸில் கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாய் கூண்டடிக்கும் இந்த மாதிரி நல்ல லுக்கான மெஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம கிட்ட புக் பண்ணலாங்க. இல்லை உங்களுக்கு MS இல்லாமல் GAல வேணும், நல்லா ஹெவி கோட்டிங்ல வேணும், இந்த மாதிரி நாய்களுக்கு போடுறதுக்கு வந்து நல்லா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டாடாவோட 90 GSM 275 GSM மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதே மெஷ் வந்து இந்த சைஸ்ல வந்து பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து லைஃப் இன்னும் ஜாஸ்தி வரும், உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்குங்க. ஸோ அந்த மெட்டீரியல் நம்ம மாருதி வண்டிங்களா அகைன்ஸ்ட் ஆர்டர்ல அவைலபிள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும், நீங்க ஒரு நாய் கூண்டு அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்க ஃபேப்ரிகேட்டர்ஸ்க்கு அனுப்பணும், இந்த லிங்க் அனுப்புங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க.